மேஷ ராசி அன்பர்களே, 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலனை இப்போது விரிவாக பார்க்கலாம். இந்த மாதம் கிரகங்களின் நிலை உங்கள் ராசிக்கு பல முக்கியமான மாற்றங்களையும் அனுபவங்களையும் வழங்குகிறது. குரு பகவான் மாதம் முழுவதும் கடக ராசியில், அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். கோசாரப்படி 4ஆம் வீட்டில் குரு இருப்பது முழுமையான சுபநிலை அல்ல, ஆனால் குருவின் சிறப்பு பார்வை விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளின் மீது விழுகிறது. அதனால் உங்கள் 8ஆம், 10ஆம் மற்றும் 12ஆம் வீடுகள் குருவின் அருள் பார்வையை பெறுகின்றன. இதனால் சிக்கலாக இருந்த சில காரியங்களுக்கு மெதுவாக நல்ல தீர்வுகள் கிடைக்கத் தொடங்கும். தொழிலில் நீண்டகால திட்டங்களுக்கு அடித்தளம் அமைக்கும் வாய்ப்பு உருவாகும். இறைநம்பிக்கையுடன் செயல்பட்டால் மனநிம்மதியும் நல்ல வழிகாட்டுதலும் கிடைக்கும். சூரியன் ஆகஸ்ட் 17 வரை கடகத்தில், அதாவது 4ஆம் வீட்டில் பயணிக்கிறார். இது குடும்ப பொறுப்புகளையும் வீடு தொடர்பான கவனத்தையும் அதிகரிக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் பொறுமையாக பேசினால் நல்லிணக்கம் நிலைக்கும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் சிம்ம ராசி, அதாவது உங்கள் 5ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இதனால் குழந்தைகள், கல்வி, படைப்பாற்றல் போன்றவற்றில் கவனம் அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் காணலாம். செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில், உங்கள் 3ஆம் வீட்டில் பயணிக்கிறார். கோசாரப்படி இது மிகவும் சுபமான நிலை. தைரியம், முயற்சி, புதிய முயற்சிகளில் வெற்றி, சகோதரர்களின் ஒத்துழைப்பு, தொழிலில் வேகம் போன்ற நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய காலமாகும். நீண்ட நாளாக தள்ளிப்போன பணிகளை இப்போது முடிக்க வாய்ப்பு அமையும். புதன் ஆகஸ்ட் 17 வரை கடகத்தில் இருப்பதால் குடும்ப விவகாரங்களில் கவனமாக பேசுவது நல்லது. வீடு, சொத்து, ஆவணங்கள் தொடர்பான முடிவுகளில் அவசரத்தை தவிர்ப்பது சிறந்தது. ஆகஸ்ட் 17க்கு பிறகு புதன் சிம்மத்தில் அமர்வதால் குழந்தைகள், கல்வி, கலை, அறிவுத்திறன் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்பட நல்ல வாய்ப்புகள் உருவாகும். சுக்கிரன் ஆகஸ்ட் 1 வரை சிம்மத்தில், உங்கள் 5ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள், கலை ஆர்வம், உறவுகளில் இனிமை போன்றவை அதிகரிக்கலாம். அதன் பிறகு கன்னி ராசி, அதாவது 6ஆம் வீட்டுக்கு செல்கிறார். பணிச்சுமை கூடினாலும் அதை திறமையாக சமாளிக்கும் திறன் உங்களுக்கு கிடைக்கும். உடல்நலத்தில் சிறிய கவனம் செலுத்தினால் நல்ல சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள். சனி பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியில், உங்கள் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது 7.5 சனியின் ஒரு பகுதியாகும். சில செயல்கள் தாமதமாகும் உணர்வு ஏற்பட்டாலும், அந்த தாமதங்கள் உங்களை மேலும் வலிமையாக்கும் அனுபவங்களாக மாறும். செலவுகளை திட்டமிட்டு நிர்வகிப்பது நல்ல பலன் தரும். பொறுமையுடன் செயல்பட்டால் எதிர்காலத்திற்கு உறுதியான அடித்தளத்தை அமைக்க முடியும். ராகு உங்கள் 11ஆம் வீட்டில் கும்ப ராசியில் பயணிக்கிறார். இது மிகவும் நல்ல அமைப்பாகும். நண்பர்கள் மூலம் ஆதாயம், தொழிலில் புதிய தொடர்புகள், வருமான வளர்ச்சி, புதிய வாய்ப்புகள் போன்றவை உருவாகலாம். கேது உங்கள் 5ஆம் வீட்டில் சிம்மத்தில் இருப்பதால் மனதில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கலாம். குழந்தைகள் மற்றும் கல்வி தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் அணுகினால் நல்ல முன்னேற்றம் காணலாம். அவசர முடிவுகளைத் தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தில் கவனிக்க வேண்டியவை: செலவுகளை திட்டமிட்டு நிர்வகிக்கவும். குடும்பத்தில் அமைதியான உரையாடலை கடைபிடிக்கவும். புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள். உடல் நலத்திற்கு சிறிது நேரம் ஒதுக்குங்கள். ஆன்மீக பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் முருகப் பெருமானை வழிபடுங்கள். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மன உறுதியும் தெய்வ அருளும் அதிகரிக்கும். மொத்தத்தில் ஆகஸ்ட் 2026 மேஷ ராசிக்காரர்களுக்கு முயற்சியால் முன்னேற்றம் பெறக்கூடிய மாதமாக அமைகிறது. சில விஷயங்களில் பொறுமை தேவைப்பட்டாலும், குருவின் அருளும் செவ்வாயின் வலிமையும் ராகுவின் லாப ஆதரவும் உங்கள் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும். இறைநம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். நல்ல மாற்றங்கள் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் மலரும்.